பூமிக்கு ஒரு ஆறுதலையாய் பிறந்து சரவண பொய்கையிலே விளையாடி புனிதருக்கு மந்திர உபதேச முறை செய்து போதனை சிறையில் வைத்து தேர்மிக்க வருகின்ற பிரமாதியர்களை ஏற்கொண்ட சூரவதுமையாரை வதம் செய்து தேவர்களை சிறைமீட்டு தனிகாசனத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். எனது அண்ணன் விநாயகம் பெருமானை வழங்கிவிட்டு பிறகு வந்த வேலையை கவனிப்போம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ் உதரவாணி பெருவாழ் உதரவாணி. பிரணவம் பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே
இருக்கின்றது. நாரதர் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கிறார். காரணம் இல்லாமல் நாரதர் வரமாட்டார். காரியத்தை முடிக்க அவரோடு சற்று இசையோடு உரையாடி பார்க்கலாம். வரற்று நாரதர். வாருங்கள் மகரிஷியே, வாருங்கள். காலங்கள் பல கடந்தகளில் எம்மை காண வந்திருந்தாலும் காரணம் இல்லாமல் வரமாட்டீர்கள். கானவழி வழிந்து கக்குத்தன் புகழ்பாடி மாரிமணி என்கின்ற சிறப்பை பெற்ற தங்களுக்கு வெறும் வார்த்தைகளால் வரவேற்பு இருக்கக்கூடாது அல்லவா? நான் கொடுக்கும் சிறிய வரவேற்பை இதோ.
இப்பொழுது உங்களுடைய இடத்தில் ஏதேனும் புதுமைகள் உண்டா? அதில் இந்த கந்தனுக்கு ஏதேனும் செய்தி உண்டா? இருந்தால் தெரிவிங்கள் பார்ப்போம். நித்திய முறைப்படி எனது தேவை விடுத்துக் கொண்டு முதல்வர் திருவாரூரைய எனது பாத்திர மருத்துவம் லட்சுமி தேவையை வழங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக காத்த சோதனையும் சக்தி தேவை வழங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக படைக்கும் கருத்தவன பிரதமரையும் கல்விக்கு அதிபதி கலை மாற்றிவிட்டு உருளகம் உருளகம் சுமலகம் தன்னகம் டபுளகம் கள்ளகம் கத்தியுலகம் அதல விதல சுதல தலம் பகதலம் யசோதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய போட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 50 இடங்களிலே சிறப்பு வாய்ந்த மழையும் மழை சாகர குறிஞ்சி பாதமனையாக வந்து கொண்டிருக்கிற வேலைகளை அங்கு ஒரு இனிமையான ஒரு அருமையை காணப்படுகின்றது. அது காலத்தை காண செல்வது அங்கு ஒரு அருமையான அற்புதமான இயக்கத்தக்க கல்வி ஒன்று கண்டேன். அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே திகைத்தேன் என்று சிந்தித்தேன். அப்படி சிந்த மாத்திரத்திலே இந்த கனியாகப்பட்டது யாருக்கு சிகரக்கூடிய கனி என்று கண்டுபிடிப்பதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்களோட ஞாபகம் வந்தது. ஏதோ ஒரு வகையிலே இந்த கனிக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருப்பதாக எண்ணிக்கொண்டு கனி கொள்வதற்காக முருகார்ப்பணம் 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 என்று ஓடோடி வந்திருப்பா. கனியா கனியத்தையும் பார்த்தீங்களா? கனியை பார்த்தேன். சரி, நீங்கள் கனியை பார்க்க வேண்டும். நான் கனியை பார்த்தேன். சரி, கனியை பார்த்தேன். சரி, நீங்கள் கனியை பார்க்க வேண்டும். நீங்கள் கனியை பார்க்க நான் கனி பார்க்கவில்லை. சொல்லுக்குள் சொல் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. உங்களுக்கு புரியாத ஒன்றும் இல்லை. தாங்கள் தமிழ் கடவுள். நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்துவிடும். அன்று ஒரு நாள் கனியை கொண்டு வந்தீர். நிச்சயமாக. அதனால் வெஞ்சியது கோமணம். இன்று கண்டு வந்திருக்கிறீர்கள். அதுக்கும் ஆபத்து வந்து விடும் போல் தெரிகின்றது. நீங்கள் இந்த வார்த்தையை நம்ம ஆரம்பம் சொல்லியிருந்தா வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க வேலுமுருகன். ஏன் அதுக்கும் அவரும் ஆறுமுகம் தானே? அவர் ஆறுமுகம். சரி, அவரும் உருவானவர் தான் தாங்கள். சரி, உண்மைதான். நீங்க வேறு கைப்பற்றிருப்பதா வேலுமுருகன் பேர் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உருவாவதற்கு அருமுகம் ஒன்றாக காரணமாக இருந்தவர் இந்த ஆறுமுகம். உண்மைதான். நான் உருவாவதற்கு காரணம் அவர் தான். அப்படின்னு சொல்லிக் கொண்டுதான் நம்ம என்ன வளர்ச்சி வைத்து போய் கொண்டிருக்கிறோம். சரி, அவர் பின் வைத்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை முன்னாடி விட பார்க்க ஆசைப்படுகிறோம். உங்களை சரி, உங்களுடைய ஆசை உங்கள் முன்னாடி வச்சு பார்க்க ஆசைப்படுறேன். இதை ஏன் சொன்னோம்னா சொல்லுங்க. பாமர மக்கள் கேட்டால் எனக்கு கோபம் இருக்காது, வருத்தம் ஏற்பட்டிருக்காது. நீங்க சொல்றீங்க அன்றாட கரையை கொண்டு வந்தீங்க, அதற்கு கோபனம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த கோபனத்தை தாண்டி மற்ற ஒரு பெருமைக்கு தான் ஏராளம் தரணம் வகிக்கிறது. அதை பற்றி ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு புலவரும் இல்லையா? கனியின் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்க வேண்டும்? கனி கண்டிருக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. அன்றைய கனியை கொண்டு வந்தீர்கள். அந்த கொண்டு வந்த கனியினாலே இது உணவு போயிருக்கிறீங்க, பெருமைத்திருக்கின்றேன். சொத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆடை என்ன, ஆவரணம் என்ன, பொண்ணு என்ன, பொருள் என்ன, ஏராளம் தரமாக இருக்கிறது. நம்மளே தான் பங்கு. அதெல்லாம் தெரிந்த நாரதரே, முருகா கலகப்பிரியர் தாங்கள். இல்ல முருகா, கனிப்பிரியர் அடியே. முருகா, இவ்வளவு வசதி வாய்ப்போட சரி என்னைக்காவது என்னுடைய சூழ்நிலை உணர்ந்து, என்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து, சரி என் மருந்து உணர்ந்து நமக்காக சரி உடனே கஷ்டப்பட்டாரே, சரி நீங்க நல்லா இருக்கீங்களா, இந்த வச்சுட்டு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அந்த மனம் வந்து தாங்கள் ஆனா மிகவும் அன்று சிறு வயதில் நான் பார்த்தது. சரி, மிகவும் தாமதமாக வந்துவிட்டீர்கள். இருந்தாலும் சேர வேண்டிய இடத்தில் சரியாக சேர்ந்திருக்கிறீர்கள். இனி என்றுமே உங்கள் வாழ்வில் நன்னாள் தான். சேர வேண்டிய இடத்தினாலே எனக்கு சிறப்பட்ட. சரி, எனக்கென்றும் உங்களுக்கு எப்படி தண்ணிக்கணும். சரி, என்னோட மக்கள் என்று உருவாக்கினீர்களோ அது மாதிரி எப்பொழுதுமே எனக்கும் இடத்தை உருவாக்கக்கூடிய தக்க படைத்தவன் நான். ஏன்னா உண்மைதான், நான் இதையும் சொல்லவில்லை. காரணம் என்னன்னா சொல்லுங்க. அந்த படத்து கூட 50 இடம் செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. என்னை யாருமே எதிர்க்காருன்னு அதாவது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. தாங்கள் அசுரர்களையும் பார்க்க செல்வீர்கள், ஆமா, தேவர்களையும் பார்க்க செல்வீர்கள், ஆமா, மாநிலர்களையும் பார்க்க செல்வீர்கள். எங்களை போன்ற
கடவுளையும் பார்க்க செல்கிறீர்கள். நிச்சயமாக இவர்கள் எல்லாவற்றிற்கும் விட எங்களை போன்றவர்களை பார்ப்பதற்கு தனி மகத்துவம் ஒன்று உண்டு. அதை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தை கண்ணியை கொண்டு வந்த காரணத்தினாலே சரி, உங்களுக்கு கோபம் சொல்றீங்க. ஒரு மனிதனுக்கு ஆடை ஆபரணம் அலங்காரம் பூஷணம் எல்லாமே வெளி பேசுறதுக்காக சரி. ஆனால் மனிதனுடைய மனத்தை காப்பது கையில் கோபனம் தான். அந்த கோபனம் பறிபோகாமல் நிற்க வேண்டும் என்றால் சரி, பறிபோகம் என்றால் ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமானது, யாருக்குமே கிடைக்காத பதவி உங்களுக்கு கொண்டு தரப் போகின்றேன். என்ன போறீங்க? என்னை கோமனாண்டியாக்கிய பெருமை உண்மைக்கே சார். அப்படி சொல்லாதீங்க. கோபனம் இருக்கிறீரே, சரி, அந்த கோபனத்தை அந்த கட்டிய கோபனம் இறுக்கி கட்டிருக்கீங்க. அடிக்கிற வெப்ப காட்டுறத எல்லா பக்கமும் வேறு தாக்க முடியல. சரி. காற்று அதிகமாக இருக்கிறது. அங்கும் கூடுதலாக இருந்தாலும் இருக்கும். இப்ப நான் வந்த பார்த்த கண்ணினாலே கோபனத்தை அவுக்கக்கூடிய வேலை இருக்கிறது உங்களுக்கு. அதற்கும் தாங்கள் தானே காரணம். அன்று கோமணமாவது மிஞ்சியதற்கும் காரணம் தாங்களே. இன்று அந்த கோமணத்தை அவிப்பதற்கும் காரணமாகவும் இருப்பதும் தாங்களே. என்ன பெருமை உங்களுக்கு. தயவு செய்து சொல்றேன். சரி, கோபனத்தை அவுத்துறீங்க. சரி, எப்படி அவுத்துறாங்க வேணாம். நீங்க தனியா சரி சரி. அந்த கனிதான் கிடைக்கவில்லை, இந்த கனியாவது கிடைக்குமா? நிச்சயமாக முருகா. நம்பி போலாமா? அந்த கனி கிட்டிருந்தால் சரி, இந்த பெருமை இருக்காது. அந்த கனி கிட்டாத காரணத்தினால பெருமை கிட்டி அந்த பெருமையோடு புகழை கொண்டு தம்பியை கனியை பார்த்து இருக்கிறேன். சரி நால்வரை. ஆகவே இந்த கனியின் பெருமைகளை பெருமை ஏராளம் தனமாக இருக்கிறது. கூறுங்கள் பார்ப்போம். இதோ கூறுகிறேன். முருகா, மாங்கனிக்கும் தேர்கதலி பங்களிக்கும் வேலிக்கும் ஒரு பூங்கனில் கண்டு மனம் பூரித்தே நான் கடிதேன். அக்கனையை கனவே முருகா, அக்கனையை கனவே பொய்தழைத்துக் கொள்வீரே முருகா. முருகா, மாப்பள வாழனுடைய முக்கணிக்கு பெயரிக்கும் அக்கனையை கனவே பொய்யாமல் பெய்தெடுத்துக் கொள்ள வேண்டும். முருகா, முருகா, முருகா. சந்தனமும் சவாதும் சந்தனமும் சவாதும் அணிந்து வந்து நிற்கும் உத்தமரே உத்தமரே உத்தமரே. பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரே வாராதே போதும். சகுதா பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரே வாராதே போதும். சண்முக பிரியன் என்னும் தைரியமா, சண்முக பிரியன் என்னும் தைரியமா
கொடுத்த வாக்கு பாதையில் இருக்கின்றது. காலதாமதம் காரியத்திற்கேடு. என்ன முருகா இவ்வளவு ரத்தம் இருக்கமா இப்படி வந்துட்டீங்க? காரணம் என்னவென்றால் உண்மைதான் முருகா. அதுக்காக ஏதாவது ஒரு மூத்தவளான சாக்கியம் என்ன புனியே மூத்தவன் அமர்ந்தவழியை தெய்வானை என்கின்ற வயிறோடு திருப்பரம் குண்டத்திலே கற்பு மனம் அறிந்தேன். போயிட்டு வர்றேன். இல்ல முருகா, எப்பயுமே மாத்திரைக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வார்கள். சரி, அதுக்கு எப்போ உதவ வந்துடக் கூடாது. எத்தனைக்கு எழுந்திருந்தா கண்ணனுக்கு புத்தி இகழ்றீங்களா புகழ்றீங்களா? இல்ல முருகா, உங்க கவனம் கவுட்டுக்குள்ளே இருக்கும். இல்ல உங்க பேச்சு பூரா உள்குத்தாவே இருக்க. அது மாதிரி போயிடணும். என்னோட வாகனத்துக்கு காலடியில் இருக்கும். இந்த இடத்தை கலைந்து முன்மாறி சென்று சரி மானை தேடிவிட்டேன். பெரியதாகிவிடும். சரி, மாட்டு என்று புதுமையை வர்க்கம் கொடுங்கள். அப்படி குட்டி என்ற இடமை. சரி, வர்க்கம் உரையாடி அவர் விவரத்தை விட்டு ஆராய்ந்து காலை பேரத்துக்குள்ளே கனிமற்ற திருமணம் புரிந்து எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் திருமண காட்சி கொடுக்க என்னுடைய ஆவணம் தான் உங்களுடைய மனமன் தான். சரி, தாங்கள் கூறியபடி ஒரு வேதனாக உருமாறி திணைப்பணம் சென்று அண்ணவரோடு உரையாடி தெய்வானை கந்தராக கண்டரங்களுக்கு வள்ளிமனாக காட்சி வருகிறேன். காலையில் பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருவீர்களா? காத்திருக்கின்றது உங்களுக்கு புகழ் மாலை. வருகிறேன் வேடனாக. முருகா முருகா, உங்கள் புகழை நான் என்றும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். முருகா முருகா முருகா, பார்த்து கொள்ளும் பலனிலே தங்கடி தேரோட்டம் இதை பார்த்து மகிழ தானே இங்கே கடல் போர் கூட்டம். I'm
நடத்த இழந்தே வளப்பொதிகை மழை தோன்றி மதுரை நகர்ந்து பொழிந்த தமிழ் மலர்ந்து மலராத பாதி மலர்ந்து மலரும் விழி வந்ததே வந்து விழிந்தும் விழியாத சாலை பொழுதாக விளைந்த கலையண்ணவே நதியில் விளையாடி கொடியில் நடந்த இழந்தே மலர் பொதிகை மழை தோன்றி மதுரை நகர்ந்து பொழிந்த தமிழ் யானை படை கொண்டு சேனை பலவேக அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா மாமன் தங்கை மகளார் மங்கை உணர்த்தாத மாமன் தங்கை மகளார் மங்கை உணர்த்தாத உலகை பிழை பேசுவார்
பெருமக்களே, தமிழ் சான்றோர்களே, மாணவ செல்வங்களே மற்றும் விழா கமிட்டியர்களே, முக்கியஸ்தர்களே, எனது உயிரிலும் மேலான நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்த வேலையை கவனிப்போம். நாட்டில், நமது இந்திய நாட்டில் முதுகெலும்பு என்று சொல்லப்படும் விவசாயம்தான். போட்டு பாடுபடு சின்ன கண்ணே, மாறி கட்டி மாய வரும் சேரு கூட்டி வயல் காட்டு சின்ன கண்ணே, பசுகளைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணே. இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனையே வரக்கூடாது. படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி, ஆலோலம் போட்டு பார்ப்பதும் யாரையடி, ஆலோலம் போட்டு
வார்த்தைகளே கிடையாது. சாரீரத்தை கொடுக்கக்கூடிய சாரீரமே இவ்வளவு அழகாக இருக்கின்றது என்றால் அந்த சாரீரத்தை கொடுக்கக்கூடிய சரீரம் எவ்வளவு அழகாக இருக்கும். அந்தம் கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, தாளங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, தாளங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, என்னை பனி போல் அணைப்பதில் கண்ணி, பறவைகளில் அவள் மணிப்புறா, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாராட்டு, அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாராட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, என்னை பனி போல் அணைப்பதில் கண்ணி, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, என்னை பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண்போல் வளர்ப்பதில் அன்னை, என்னை கவியனாக்கினார் என்னை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். அழகினாலும் அழகு காதல் என்னும் சோர்விலிந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்த உருவமடா, அவள் தலதலவென்று ததும்பிடிக்கும் பருவமடா, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சோர்விலிந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்த உருவமடா, அவள் தலதலவென்று ததும்பிடிக்கும் பருவமடா, அவள் தலதலவென்று ததும்பிடிக்கும் பருவமடா. தொட்டு தொட்டு நின்றன கைகள், தொட்டு சுட்டு கொன்றன கண்கள், தொட்டு தொட்டு நின்றன கைகள், தொட்டு சுட்டு கொன்றன கண்கள், கிட்ட கிட்ட வந்ததை கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து, கிட்ட கிட்ட வந்ததை கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சூடுவிலிருந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்த உருவமடா, அவள் தலதலவென்று ததும்பிடிக்கும் பருவமடா.
சிரிக்கிது அழகு நீ சிறப்பு செய்த வேணும் என்றா வேடரோடு பழகி நித்திர செய்யும் காலத்திலே சற்று எனக்கு குறைகிறது நித்திர செய்யும் காலத்திலே சற்று உனக்கு குறைகிறது காதல் முத்திர செய்யும் காலத்திலே திரும்ப எனக்கு கிடைக்குது நான் எப்பவுமே மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்கிறதே இல்லை. ஆனா அப்படி இருக்கும் போதும் கூட அவதூறு வந்து சேர்ந்து கொண்டே இருக்குது. உண்மையிலேயே நாடக உலகத்துல மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறதே இல்லை. போகாத பாதையிலே போகக்கூடாது, சும்மா போய்விட்டு அங்கும் இங்கும் சுற்றக்கூடாது, மடாகவே மனசு மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மடுகடவே நமோ மத கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரு பார்த்திருக்கேன், காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரு பார்த்திருக்கேன், ஆட்டப்பட்ட மகிழக்கார கோட்டவே பார்த்துக்கடா, மடுகடவே நமோ மத கொஞ்சம் பார்த்துக்கடா.
என்னை வசியம் பண்றது உங்களெல்லாம் இல்ல, என்ன மட்டும். என்ன வசியம் காத்திருக்கும் அழகான நெஞ்சு, அவ சிரிக்கணும், அவ வெறுக்கணும், நாம் பருவகாலம் சேரணும். சித்திரமாட்டு நிலவ போல சிரிக்கணும் அழகே, நீ சிறப்பு சேர வேணும் என்ன வேடரோடு வலகையும். நித்திர செய்யும் காலத்திலே சற்று எனக்கு குறைகிறேன், நித்திர செய்யும் காலத்திலே சற்று எனக்கு குறைகிறேன். காதல் முத்திர செய்யும் காலத்திலே திரும்ப எனக்கு கிடைக்கிறது. தந்தனத்தானே 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 தந்தனத்தானே. பார்த்தாலும் பார்த்ததில்லை. ஆனா இங்கதான் கவனிக்கணும். ஐயா வேடுவரே, நீங்க ஆடி குத்தலாம் நினைக்கிறீங்கல்ல, இது நீங்க நினைக்கிற வள்ளி கிடையாது. இல்ல இல்ல, பார்த்தாலும் பார்த்ததில்லை, நான் பல பேர பார்க்கவில்லை, ஒண்ணுமே பண்ணவில்லை, உண்மையான வேடுவரு கெட்டதேதும் செய்யவில்லை. இந்த கேடு கெட்ட உலகத்தில கெட்ட வேறுதான் வந்திருக்கு. கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வாய்ஸ வைக்குதடி, அது என்ன மயக்குதடி. கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல வாய்ஸ வைக்குதடி, அது என்ன மயக்குதடி. நான் கொஞ்சம் போது வெக்கத்தானா போடி போடி சும்மா போடி போடி சும்மா போடி போடி. காங்கேய மாட்டப்பாரு களத்தூர் ஏறப்பாரு, காங்கேய மாட்டப்பாரு களத்தூர் ஏறப்பாரு, காங்கேய மாட்டப்பாரு களத்தூர் ஏறப்பாரு. ஜோடி பொருத்தம், இது ரொம்ப பொருத்தம், நீங்க நானு சேர்ந்து விட்டா ரொம்ப பொருத்தம், சொன்னா ஜண்டி வருத்தம். கோயம்புத்தூர் கொழுந்து வைத்தல வாய்ஸ் வைக்கிறடி, அது என்ன மயக்கிறடி. நான் கொஞ்சம் போது தானா போடி 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 சும்மா போடி போடி. ஐயா சரி, தங்கச்சி இடத்துக்கு தலைவியை கூப்பிடுங்க. இங்கிட்டு வாங்க. தங்கச்சி வள்ளிக்கண்ணு, காடு குளிப்போம், கௌதாரி குளிப்போம், காடு குளிக்க மாட்டோம், காடுக்கு காடு குளிக்க மாட்டோம். காடு குளிப்போம், கௌதாரி குளிப்போம், காடு குளிக்க மாட்டோம், காடு குளிக்க மாட்டோம். சீட்டி அடிப்போம்,
தங்கச்சி, அண்ணே நம்ம இடத்திற்கு மானை தேடி வேடு வந்திருக்கிறார். அப்படியா? அவர் தேடி வந்த மானை இல்லைன்னு சொன்னாலும் சரி இடத்தின் தலையை பார்க்கணும் நிற்கிறார். சரி கண்ணப்பனுக்கு வரவேற்பீங்கல்ல அப்புறம் பார்க்கணும்னு சொன்னாரா? இடத்தின் தலைவியை பார்க்கணும் நிற்கிறாரே. சரி, நான் கொடுத்துட்டுமா கொடுத்துட்டுமா வேறே வருக. எங்க வீடு தாண்டி போற அளவுக்கு தைரியம் இருக்கா? உங்களுக்கு பிடிக்க தெரியுமா? நாங்க பிடிக்கவா? புடிங்க காமி கொஞ்சம் அது என்னது? நம்ம கண்டத்துல கை வைக்கிறது. அதனாலதான் இவ்வளவு குறுக்க வந்துட்டேன். குறுக்க வந்துட்டேன். சரி வந்தாரு மறுபடியும் வேடுவரே வருக. நீண்ட புருவமும் அகன்ற கண்களும் கண்களின் நேர்மையும் நேர்மையில் பார்வையும் பார்வையில் பொறுமையும் உள்ள தாங்கள் எதற்கு வந்தீர்கள் என்று எனது அண்ணனும் தோழியும் கூறினார்கள். இருந்தாலும் கூட நீங்க உங்களோட வாயால ரத்தின சுருக்கமா எடுத்து சொன்னீங்க அப்படின்னா உண்மையை மட்டும் பேசணும். அப்படி இருந்ததுன்னா எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்ய காத்திருக்கிறோம். வேடுவரே என்னத்த தூக்க வந்தீங்க? பொங்குதமிழ் பால் வாங்கி பூங்கருணை தேன்கலந்து மங்கள ராக பாகில் மத்தித்து சங்கீத கான ரசமன் இசைப்பன் காட்டி வெள்ள நீர பாரதியும் நாரணியும் பார்மகளும் துன்புறவும் ஆறுதல் வந்து நயம்பட கேட்க பக்தர் மனம் தானுருக பட்டமுறவும் தெளிக்க சித்திரம் கூட சிரமசக்க சித்தம் ஜாயாமல் சிட்டடை தள்ளாடாமல் தொண்டை சற்றும் விக்காமல் சுதியேதும் கலையாமல் ராகம் சிதையாமல் பக்தி பெருக்கால் நித்தம் தவங்கடந்து வாடிய முத்து திருப்புகளுக்கு இணையாக வாருங்கள் வேடுவரை வணக்கத்திற்குரியவரே என்று என்னை வரவேற்ற இந்த பாக்குதனை வேறு எங்குமே நான் கண்டதில்லை. தங்களின் தரமான வரவேற்புக்கு நன்றி கூறி நான் யார், இங்கு ஏன் வந்தது என்பதை கூறுகிறேன். இதோ அப்புறம் எல்லாத்துக்கும் நாங்க போயிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் சீக்கிரம் போயா. நன்றி நன்றி நன்றி. போயிட்டு வா. டீ சாப்பிடுங்க. அந்த டீ விட்டுறாங்க. நீ மூடு முதல்தி. நாடுடைய கூட்டத்தில் நாதாரி கிடையாது, நாடோடி நாடோடி கூட்டம் குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம். யாரு தப்பி வந்தா நின்றுளாவும்
போய் உட்காந்து பச்சை தண்ணியை குடிச்சிட்டே உட்காந்துருங்க போனேன். இந்த இப்ப நிறைய மான் இந்த புள்ளதான் மேயுது. ஆனா நம்ம மான் அப்படி இல்ல, ரொம்ப ஒழுக்கமான மான். அதான் வண்டி ஓடுது. மண்டி உருளோட சாணை தேவை புல் மேவாத மான் மேயாத மான் தேயாத புள்ளி மேவாத மான் மேயாத மான் யார் 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 எங்கிட்ட அங்கிட்டு கிடங்க தேவி சுவாமி, வேடனாக வந்தவன் நான், வேடனாக வந்தவன் நான். என்ன வர வேண்டும் கேளுங்கள் சுவாமி. தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் இனி இந்த ஊர் மக்களும் உலக மக்கள் அனைவரும் பள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சமேதர் என்று அழைக்க வேண்டும் சுவாமி. உலக மக்கள் அனைவரும் இன்று முதல் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சமேதரை என்றே அழைப்பார்கள். இதுவரையில் நடந்து முடிந்த வள்ளி திருமணம் எனும் நாடகத்தை கண்டுகளித்த உள்ளூர் வெளியூர் சுற்றுவட்டார நாடக ரசிகர் மக்களுக்கும் சிறந்த முறையில் ஒளிபெற்றுக் கொடுத்த ஆதி சிவன் ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கும் அதில் பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் நாடக அமைப்பாளரும் எங்கள் திண்டுக்கல் இசைத்தமிழ் நாடக சங்க பொருளாளருமாகிய என்பி லோகநாதன் கலைஞர் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞாபகம் தங்க வேணும்.
சங்கர சாமிக்கு ஜெய். நாடக கலை வாழ்க, நடிகர்களே உயிர்க, வாழ்க வாழ்க வாழ்க. சிறந்த முறையில் ஒளிமைத்த நமது ஆதிசிவனுக்கு மீண்டும் எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை தலை சிறந்த முறையில் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளரும் எங்கள் மரபில் வாசக்கூடிய திண்டுக்கல் இசைத்தமிழ் நாடக சங்க பொருளாதாரமாகிய நமது லட்சுமிபுரத்தை சேர்ந்த அண்ணன் என்பி லோகநாதன் அவர்களுக்கு இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். அருமையான நல்லதொரு விழாவிலே கொஞ்சம் லைட்டா நம்முடைய கிராமத்தில் நம்ம எல்லாம் காத்து அருள்பாலித்து நம்ம எல்லாம் அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் உடைய உற்சவ திருவிழாவிலே நல்லதொரு நிகழ்ச்சியம் இறைவனுடைய நிகழ்ச்சியை இந்த அருமையான ஸ்ரீ வள்ளுதினம் நாடக நிகழ்ச்சியை எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மரியாதைக்குரிய கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், பிளாக் குழுவினர்கள் அனைவர்களும் எத்தகைய நிகழ்ச்சிக்கு இருந்தாலும் இந்த நாடகத்தினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பை நல்கி இந்த நாடகத்தினை இதுவரை சிறப்பான முறைகளை ஒத்துழைப்பை நல்கி பேர் ஆதரவு கொடுத்த கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், பிளாக் குழுவினர்கள், இளைஞர்கள், மாணவ கண்கள் அத்தனை நல்லவங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாடகம் சிறப்பாக அமைவதற்கு நாடகம் மட்டுமல்லாது இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒளி ஒளி அமைப்பினை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த கிராமத்துடைய பெருமையும் இந்த நாடகத்துடைய பெருமையும் எத்தகைய கலைகள் வர வைக்கப்பட்டாலும் கலைகளுடைய திறமைகள், கலைகளுடைய குரல் வளத்தை காக்கக்கூடிய தன்மை இந்த ஒளிவெறிக்குடைய கையில் தான் இருக்கிறது என்பதை தெரிவித்து எங்களுக்கு சிறப்பான முறையிலே இந்த கிராமத்திற்கும் இந்த நாடகத்திற்கும் பெயர் அளவிற்கு ஒளிபெருக்கியை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய சிவன் ஆடியோ நிறுவனத்தாளர்கள், உரிமையாளர்கள், அதில் பணிபுரிந்த அன்புக்குரிய தம்பிகள் எங்கிருந்தாலும் நம்முடைய சுற்றுவட்ட கிராம பகுதியிலே நாடகம் என்றால் தனித்துவமாக வருகை புரிந்து மரியாதைக்குரிய அன்புக்குரிய தம்பி அவர்களும் நம்முடைய ஒளிவைக்கு நினைத்தவர்களும் இந்த பகுதியிலே செல்ல பிள்ளையாக இருந்து எங்களுக்கெல்லாம் சிறப்பாக பெருமை தர கொண்டிருக்கின்ற அத்தகைய நல்ல குழுவிற்கு என் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த விழாவும் இந்த நாடக நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மின்சாரத்துறையிலிருந்து இத்தருணத்திலே தற்பொழுது தேர்தல் நேரம் நெருங்கி தொடர் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தகைய நேரத்திலே அனுமதி என்பது சற்று சிரமமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட பெருவீடு காவல்துறை அதிகாரி அவர்கள் நம்முடைய கிராமத்துடைய தன்மையை உணர்ந்து இந்த விழாவிற்கும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கும் பேர் ஆதரவும் அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே கிராமத்து சார்பாகவும் உங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க நம்முடைய கிராமத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நல்லதொரு கலைஞர்களை இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த ஆண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறீர்கள். என்னுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி எனக்கு பக்கோலகமாக இருந்து எனக்கு இந்த கிராமத்திற்கு பெருமை தரும் வகையிலே சிறப்பான முறையிலே இந்த கலை சேவையை செய்த என்னுடைய சக கலைஞர்கள் அத்தனை நல்லவர்களுக்கும் இந்த சக கலைஞர்கள் வரவேற்கப்பட்டாலும் பெருமை வாங்கும் வகையிலே இசைக்கலைஞர்கள் சிறப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கும் இந்த கிராமத்திற்கும் பெருமை தேடி கொடுத்திருக்கிறார்கள். அத்தகைய நல்ல குணங்களுக்கும் எங்களை அன்போடு எங்களை திட்டங்களிலிருந்து அழைத்து வைக்கப்பட்ட அன்புக்குரிய தம்பி வாகனத்தினுடைய உரிமையாளர் ஓட்டுநர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் கிராம நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற நல்லதொரு நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கும் முறையில் உங்களிலிருந்து விடைபெறுகின்றோம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.